ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம i10 காரில் ஆண்ட்ராய்டு செட்டு, சப்வூஃபர், சரௌண்டிங் சிஸ்டம் எப்படி மாட்டுறதுங்கிறத அப்படியே பார்க்கலாங்க. இது நம்ம ஃப்ரெண்டோட காரில் மாட்ட சொல்லி கொடுத்துருந்தாரு. அதனால் பல வெரைட்டி பார்த்து கடைசியாக ஃபைனல் பண்ணி இது சூஸ் பண்ணி இப்போ மாட்டிக்கிட்டு இருக்கிறேங்க. இதனோட ஃபுல் டீட்டெயில் அப்படியே வீடியோவில் கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கெல்லாம் நம்ம போட்டு கொடுத்துருந்தோங்க. இடையில வேறு ஃபீல்டுக்கு வந்துட்டனால டச்சில் இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டு செட்டு நேவிகேஷனோட ஃபுல் சரௌண்டிங் சிஸ்டத்தோட எது பெஸ்ட்டு 4K இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு நம்ம நல்லா பெஸ்ட்டாக மாட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக ஃபுல்லாக அலசி பார்த்துட்டாங்க. ஆன்லைனு இருந்தாலும் ஆன்லைனெல்லாம் செட் ஆகாதுங்க. நேரில் கோயம்புத்தூர் ஃபுல்லாக அலசி நம்ம ஒரு இடத்த ஃபைனல் பண்ணி அது என்ன செட்டுங்கிறதெல்லாம் இதில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்குறேங்க. என்ன ப்ரைஸ் வரும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறேன். i10க்கு எப்படி ஃபிட் பண்ணுறதுங்கிறதையும் அப்படியே பொறுமையாக பாருங்கள். இந்த i10 செட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12-14 வகையை செக் பண்ணி தாங்க அதை ஃபைனல் பண்ணியிருக்கேன். அதாவது பெஸ்ட்டு ப்ரைஸ், லோ பட்ஜெட்டில் நல்ல ப்ராடக்டாக இருக்கிற மாதிரி பார்த்து தாங்க அதை செலெக்ஷன் பண்ணி இப்போ ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஆன்லைனில் பல வெரைட்டி வந்தாலுங்க அதை மாட்டுறதுக்கு பேனலு, ஒயரிங் கிட்டு அப்படி இப்படின்னு எல்லாம் தனித்தனியாக வாங்குகிற மாதிரி வந்துடும். அது சூட் ஆகாதுங்க. அதனால் நம்ம நேரடியாக போய் மாட்டுறது தான் பெஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் தான் இப்போ நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி செட்டு நம்ம வேறு எந்த வண்டிக்கு மாட்டுறதா இருந்துச்சுனாலும் 2 நாள் முன்னாடியே சொல்லிவிட்டு எல்லா அக்சசரிஸும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம இடத்துலையே மாற்றி கொடுத்துர்லாங்க. கார்லேயே 5.1 சரௌண்டிங் சிஸ்டம் வர்ற மாதிரி நம்மளே செட்டை ஆல்ட்ரு பண்ணி போட்டு கொடுத்துட்ருக்குறேங்க. சப்வூஃபரெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு வழியாக பழைய பேனல்லேருந்து ஏசி டக்ட்டு, எமர்ஜென்சி லைட்டு இது மாதிரியெல்லாம் எடுத்து புதுசுக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒயரிங்கை பிரித்து பார்த்துற வேண்டியதான். பழைய ஆடியோ சிஸ்டமெல்லாம் கண்ணா பின்னான்னு இருக்குதுங்க. ஒயரெல்லாம் கூட எலி கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே செக் பண்ணி தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு அண்ணன். இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் நம்ம களத்தில் இறங்கி செய்யணுங்க. சும்மா அவசரப்பட்டு செஞ்சோம்னா இடவோட ஆகி போயிடும். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அண்ணன் தான், சூப்பராக செஞ்சிகிட்டு இருக்கிறாரு. கூடவே நம்மளோட டவுட்டும் கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஒரு வழியாக பழைய சிஸ்டத்தில் இருந்த ப்ராப்ளமெல்லாம் கூட சால்வ் பண்ணி இப்போ நீட்டாக ஜாயிண்ட் போட்டாச்சு. ஸ்பீக்கர் லைன் எல்லாம் பார்த்திங்கன்னா ரியர் ஸ்பீக்கரு, ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் எல்லாம் லெஃப்ட் ரைட் எல்லாம் பிரித்து கிட்டத்தட்ட ஜாயிண்ட் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் மாட்ட வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம மாட்டுறது பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் செட்டுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் கொண்டு போய் மாட்டுறோங்க. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஜிபிஎஸ் ட்ராக்கர் மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பென் ட்ரைவ் மாட்டுற கேபிள் செட் பண்ணணும். மைக் கேபிள் செட் பண்ணுற வேலைங்க. மைக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம கால் பண்ணால் அப்படியே பேசிக்கிற மாதிரி மேலே ஃபிட் பண்ணுறது வரும். மைக் குவாலிட்டி நான் செக் பண்ணிட்டேன், அதனால் சொல்லுங்கள், சூப்பராக இருந்துச்சு. அந்த ஒயரையும் அதே போட்டுக்குள்ளட்டு கஷ்டப்பட்டு வெளியே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஆண்டனா, எஃப்எம் ஆண்டனா ரிசீவர் கேபிளில் இணைக்கிற வேலை இருக்குது. அதை இணைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிள் இருக்குது, ஆக்சிலரி கேபிள், அது ஒன்று இணைக்கணும். அப்புறம் கேமரா லைன் இணைக்கிற வேலை இருக்குது. இப்போ இணைக்கிறது பார்த்திங்கன்னா ஆண்டனா முடிஞ்சது. ஒரு வழியாக எல்லா கேபிள் போட்டு முடிச்சாச்சு. செட்டிங்ஸில் போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு ஆடியோவை போட்டு விட்டாச்சு. செட்டுக்கு தேவையான ஒயரிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது. செட் அடங்காமல் ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான்.
அடுத்தது ஆம்பிள்ஃபயர் செட்டு, சரௌண்டிங் சிஸ்டத்துக்கு தேவையான ஒயரெல்லாம் எனக்கு ஒரு வேலை இருக்குது. திரும்ப இதெல்லாம் கழட்டிட்டு ரீஒர்க்கு பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃபுல் வீடியோவில் பார்ப்பீங்க. இதே வீடியோவில் அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. அவ்வளோதான். செட்டு ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு. ஆன் ஆகிறதுக்கு பேக்கில் ஏதாவது சவுண்டு வந்துச்சுன்னா காப்பிரைட் வந்தாலும் வந்துடும். கொஞ்சம் சவுண்டு கம்மியாகவே வச்சுருக்கேன், எப்படின்னு தெரியல. ஆடியோ போட்டு விட்டாச்சு. வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி கார் விடும்போதே லெஃப்ட்டு ரைட்டு ஸ்பீக்கர் நல்லா இருந்துச்சு, ரியர் ஸ்பீக்கர் ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. அதையும் நம்ம மாற்ற போகிறோம். இந்த வீடியோலேயே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது, ஃபிட்டிங் எல்லாம் பார்த்துடலாம். அவ்வளோதான். கேமரா லைன் இப்போ மாட்ட போகுது. கேமரா லைன் மாட்டினா ஆண்ட்ராய்டு செட்டோட ஃபங்க்ஷன்ஸ் ஓவருங்க. பார்க்கிங் ஹெச்டி கேமரா தாங்க மாட்டிருக்கு. பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா கேமராவுக்கு பவர் சப்ளை ஆன் பண்ணிடுது. அப்புறம் கியர் சிக்னலோட இணைக்கிற வேலை. வழியாக மாட்டியாச்சு. டெமோக்காக கீர் போட சொன்னாங்க. கியர் போட்டாச்சு. இப்போ டியூனிங் பண்ணுற வேலை இருக்குது. கரெக்டாக நேர் ஹரிசாண்டல் வெர்டிகுலர்னு கரெக்டாக டியூன் பண்ணிவிட்டு உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டா லாக் ஆயிரும். அவ்வளோதான். பாருங்கள், ரிவர்ஸ் கேமரா போட்டோம்னா பக்காவாக ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி முக்கியமான ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வாங்கி பண்ணுறதெல்லாம் சூட் ஆகாது. ஸோ நேரடியாக போய் தான் நம்ம சூஸ் பண்ணி இது மாதிரி செய்ய வேண்டியது இருக்குதுங்க. இந்த மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஃபேமஸ், அடுத்து சென்னை ஃபேமஸ். மற்ற ஊரை பற்றி எனக்கு தெரியாதுங்க. கோயம்புத்தூர் தான் நம்மளுக்கு நேரில் போய் பார்த்து பண்ணுறதுக்கு சூட்டபிள் ஊர். ஒரு வழியாக ரிவர்ஸ் கேமரா ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு. எல்இடியும் கூட கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆடியோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு ஒரு ஆடியோ போட்டு பார்த்தலான்னு போட்டு பார்த்தாச்சுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம செட்டு யார் யூஸ் பண்ணுறோமோ அது ஜிமெயிலோட சைன்இன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃப்ரெண்டு செட்டுங்கிறனால என் செல்லில் பண்ணல. அதனால் உள்ளே இருக்கிற மற்ற சிஸ்டத்தை மட்டும் வச்சு சும்மா பாட்டு கேட்கலான்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்குறோம். எஃப்எம் ரேடியோ டியூன் பண்ணி பார்த்துட்டோம். எஃப்எம் ரேடியோ செம லெவலில் கிடைக்குது. அப்படியே ப்ளூடூத் கனெக்ஷன் பண்ணுறது எப்படின்னு கனெக்ஷன் பண்ணி பார்த்துட்டோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ உள்ள இருக்குதா, ஃபைல் மேனேஜர், நம்ம செல்லில் இருக்கிற எல்லா விஷயம் அதில் வந்துடுது. அதான் அந்த ஜிமெயில் எல்லாமே அதில் சைன்இன் பண்ண உள்ள போகும். அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரெண்டு வந்து இதே வீடியோவில் எல்லாமே இப்போதைக்கு டெமோ மட்டும் கொடுத்துட்டாங்க. சீட் பேலன்சர் இருக்குது, செமையாக இருக்குது இந்த செட்டு. பிக்சர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மாட்டிட்டு அதையும் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சிம் கார்டு மட்டும்தாங்க போட முடியாது. மற்றபடி நம்மளோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி ஒய்ஃபை இணைச்சிட்டிங்கன்னா போதும். செட்டு பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா சப்வூஃபரு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் மாற்ற வேண்டியது வந்துடுச்சு. ஏன்னா பழசெல்லாம் டர்ன்னு கிழிஞ்சே போச்சுங்க. இப்போ அந்த ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீட்டெல்லாம் கழட்ட வேண்டியது வந்துடுச்சு. ஏன்னா லைனெல்லாம் அடியில் தான் போட்டு கொண்டு போகணும். சிம்பிளான கேபிளாக இருந்துச்சுன்னா மேல் லைனில் கொண்டு போயிருக்கலாம் ரூஃபிங் வழியாக. பட் இது முடியாது. ஸோ எல்லாமே ரிமூவ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேப்பரெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ரொம்ப நாளாக கேர்லெஸ்ஸாக விட்டாங்க. பட் ஃப்ரெண்டு இந்த கார் எடுத்ததுக்கப்புறம் பக்காவாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஆண்ட்ராய்டு செட்டு ஸ்பீக்கர்லேருந்து எல்லாத்துக்குமே 1 இயர் வாரண்ட்டி இருக்குங்க. செட்டு மாட்டி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஏறதால 2 ஸ்பீக்கருமே அவுட்டு. சோனி முன்னாடி போட்டது பார்த்தீங்கன்னா 180 வாட்ஸ் இருந்தது. இப்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக 200 வாட்ஸ் ஸ்பீக்கராக வாங்கி போட்டாச்சுங்க. முடிச்சாச்சுங்க. அப்படியே ஃபிட்டிங் முடிச்சுட்டு அப்படியே ஆனில் இருக்கும்போதே போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்.
பின்னாடி பாட்டு பாடுறது காப்பிரைட் வந்துடும். ஸோ நானும் கொஞ்சம் பேசிக்கிறேன், அந்த சவுண்டெல்லாம் குறைச்சிட்றேங்க. ஆனால் அதெல்லாம் காரில் உட்காந்து கேட்டிங்கன்னா தான் நம்ம பண்ண விஷயங்கள்லாம் பக்காவாக தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு முன்னாடி ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணிங்கன்னா செம்மையாக பேஸெல்லாம் எடுத்து கொடுக்கும். அந்த ஒர்க்கு இப்போ நம்ம பண்ணலைங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 டோரையுமே ரிமூவ் பண்ணி பக்காவாக மாற்றியாச்சு. இப்போ வேறு லெவல் அவுட்புட்டாக இருந்துச்சு. அப்புறம் கழட்டி வச்ச சீட்டு மேட்டெல்லாம் எடுத்துகிட்டு சப்வூஃபருக்கு லைன் போட வேண்டியது இருக்குதுங்க. சப்ளை லைனு ஆடியோ சிக்னல் எல்லாமே உள்ளுக்குள்ளே நேர்த்தியாக கொண்டு வந்து தான் மேலே எடுக்கணும். கிரவுண்டு சப்வூஃபர் லைன் கொடுத்தாச்சு. சிக்னல் அவுட்புட் எடுத்துக்கலாங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சரௌண்டிங் பாக்ஸ் என்னோடய ஸ்பெஷல் இன்னும் நான் இதில் மாட்டலை. அது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஓகே, இப்போ ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டனால பார்த்தீங்கன்னா செட்டை வந்து ஃப்ரெண்டோட செல்லில் கூட சைன்இன் பண்ணுறோம். அடுத்தது சைன்இன் கொடுங்க. ஜிமெயில் ஐடி கண்டிப்பாக ஆட் பண்ணால் தான் வந்து சைன்இன் ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓப்பன் பண்ணி தான் வந்து யூடியூப் ஓப்பன் ஆகும். யூடியூப் மட்டும் இல்லைங்க, நம்ம செல்லில் எல்லாமே ஓப்பன் ஆகும் இல்லைங்க. அது மாதிரி வாட்ஸ்அப் இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு செல்ஃபோன் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 10.5 இன்ச்சு சைஸு. நம்ம சைஸு நான் இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணல. 10.5 இன்ச்சு அவுட்புட் சைஸ் வருது. ஒரு ட்ராக் ஆடியோ ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உங்கள் வேறுக்கு எஸ்என் வந்துருச்சு, எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான். 2 GB ரேம், 2 GB இன்னைக்கே போடுவோம். இதே பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் நான் அப்புறமா எடுக்கலன்னா அப்புறம் என் சேனலுக்கு வாய்ந்ததான் எனக்கு தெரியும். சரி, திரும்ப சொல்கிறான்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே ஒரு சேனலே போயிடுச்சுன்னது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணி ஆகணும். இப்போ பாட்டு போட்டாச்சு. அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே என் வாய்ஸோடனா சேர்த்து கேளுங்க. எந்த அளவுக்கு அவுட்புட் இருக்குன்னு நேரில் கேளுங்க. சும்மா அடிப்பொலியாக இருக்கும். இன்னும் நம்மளோட ஸ்பெஷல் ஒன்று சரௌண்டிங் பாக்ஸ் ஒன்று மாட்டிடலாம். அது என்னோடய ஈக்கோ காரில் இருக்கிறத பார்த்துட்டு தான் இவ்வளோ தூரம் என்னை தேடி வந்திருக்காங்க. சப்போஃபர் ஆனால் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தெரியாது. இப்போ பக்காவாக மாட்டியாச்சு. கேமரா போட்டிருக்குது. சாதாரண காரையும் பக்கா காராக மாற்றிடலாங்க. இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். ரியர் ஸ்பீக்கரு மாற்றினதுக்கப்புறம் பாருங்கள் செம்ம எஃபெக்ட் இருக்குது. உள்ளே உட்காந்திங்கன்னா செம்ம பேஸும் கிடைக்குது. இப்போது மாட்டியாச்சு. செட்டு செம்மையாக மாட்டி முடிச்சாச்சுங்க. எல்லா ட்ரையலும் பார்த்தாச்சு, ஆடியோ ட்ரையலெல்லாம். அடுத்தது செட்டுக்கு உள்ளே போய்ட்டு நேவிகேஷன் கூகுள் சைன்இன் பண்ணியாச்சுல, நேவிகேஷன் எப்படின்னு ட்ரை பண்ணிடலான்னு பார்த்தாச்சு. ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிபி அதிகமாக எடுத்து டவுன்லோடு பண்ணிட்டு தான் ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஃப்ரெஷ் பீஸுங்கிறதுனால அப்படி. ஸ்டார்டிங்லேயே நம்ம இடம் அட்ரஸ் பார்த்துக்குங்க மேப்லேயே. திருப்பூர் டிஸ்ட்ரிக் வெள்ளக்கோவில் முத்தூர் ரோட்டில் 2வது கிலோமீட்டர் ஸ்ரீ விஷ்ணு டெக் ரேப்பியர் டெக்கு. இப்போ எலக்ட்ரிக்கல் பைக்கு செய்கிறோம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நண்பர்களுக்காக சவுண்ட் சிஸ்டம் பக்காவாக பண்ணி கொடுத்துடலாம். அட்ரஸ் வரும், இந்த பார்த்துங்க. இதுதாங்க நம்ம அட்ரஸ்ஸு. லொக்கேஷன் அங்கே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணால் கூட வரமாட்டேங்குது. இதுலேயே பார்த்துங்க. எப்போ வேணாலும் நம்மளோட சேனல் எடுத்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி அப்படியே செக்கப் ஒவ்வொன்றா பண்ணி பார்த்தாச்சுங்க. எஃப்எம் ரேடியோ இருக்குது. பென் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பென் ட்ரைவில் 2 போர்ட் எடுத்துக்கலாம். அதுக்கு தனியாக அதான் அந்த டேஷ்போர்டுக்குள்ளே வச்சுருந்தோம்லாங்க, அது மாதிரி. இதில் டைரெக்டாக பென்ட்ரைவ் குத்துற இடம் இல்லாதனால அந்த இடத்துல அப்படி குத்திருக்கும். பென்ட்ரைவு டேஷ்போர்டுக்குள்ளது ஒரு வகையில் நல்லதாங்க. டக்குன்னு காரை நீக்கினா யாராவது கழட்டிட்டு ஓடிடுவாங்கல்ல, அந்த தெஃப்ட்டும் நடக்காது. செட்லேயே இன்பில்ட்டாக ஒரு 10 பாட்டு வச்சுருந்தாங்க. 4K வீடியோஸ் செக் பண்ணலான்ட்டு பார்த்தாங்க. இது 4K செட்டும் கூட. ஆடியோ அவுட்புட் எல்லாம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ஒரு 4K வீடியோ போட்டிருக்கேன். அப்படியே டெமோ பாருங்கள். பிக்சர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா நம்ம யூடியூப்பில் போட்டு காட்ட முடியாது. மெதுவாக தான் அது வீடியோவெல்லாம் எடுத்து நம்ம செக் பண்ணி போக போக அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றி பண்ணிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு டெமோ காட்டுறேன், அவ்வளோதாங்க. இப்போது காருக்குள்ளே அந்த சவுண்ட் எஃபெக்ட்டு ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா மாறும். அது வணக்கம் பாஸ்.
பார்த்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி பார்த்துங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா கார்லேயும் மாற்றலாங்க, பழைய கார்லேயெல்லாம் மாற்றலாம். நல்லா யூஸ்ஃபுல்லான கேஜெட் இது பார்த்தீங்களா. ஃபுல் ஜூமிங்கில் எந்த அளவுக்கு உங்களுக்கு 4K சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். 4K ஃபுல் சப்போர்ட் ஐட்டன் காருக்கு இப்போ நம்ம மாட்டியிருக்கிறது. பேனல் மேலேயே வர்றதுனால செமையாக இருக்குது. ஏசி ஹோல்ஸ் எல்லாம் சைடில் வந்ததுனால நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவ்வளோதான். கியர் போட்டிங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உடனே ஆன் ஆயிரும். நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி அந்த செகண்ட் ஆன் ஆயிரும். உடனே நீங்கள் நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன ஃபங்க்ஷனுக்குள்ளே இருந்தீங்களோ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். நல்லா யூஸ். அதேமாரி காருக்குள்ளே பேலன்சர் இருக்குங்க, 4 சீட் பேலன்சர் இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துருக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எஃபெக்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செட்டை பற்றி கிட்டத்தட்ட ஏறத்தாழ எல்லாம் பார்த்துட்டோம். கடைசியாக நீங்கள் கேட்க வர்றது எனக்கு புரியுது. செட்டோட ரேட்டு தானே கேட்குறீங்க, எவ்வளோ ஆச்சுன்னு கேட்குறீங்க. ஆண்ட்ராய்டு செட்டு, சப்வூஃபரு, சரௌண்டிங் சிஸ்டம், எக்ஸ்ட்ரா சரௌண்டிங் சிஸ்டம், அதெல்லாம் நீங்கள் காரில் உட்காந்தால் மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் நான் ஓன் மேக்கிங் எல்லாமே போட்டு இதில் பண்ணி கொடுத்ததுக்கு வந்து பார்த்திங்கன்னா 17,500 நம்மளுக்கு செலவு வந்திருக்கு. கொஞ்சம் பெட்ரோல் செலவு அலைச்சல் இருந்திருக்கு, அதெல்லாம் நம்ம இதில் லிஸ்ட்லேயே சேர்க்கல. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது காருக்கு என்ன மாடல் வேணுனாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இருக்கும். டேஷ்போர்டு இந்த மாதிரி ஒர்க்கில் கொஞ்சம் விலை மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே.